கை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா ஐ லவ் யூ. மனசுல இருந்து சொல்லணும். சொல்லுங்க, ஏசப்பா ஐ லவ் யூ. அப்பா அப்பா உங்க மகன், உங்க மகன். உங்க சத்தம் கேட்கலையே. அப்பா அப்பா உங்க மகன். இன்னும் கொஞ்சம் பேருக்கு சந்தேகம் இருக்கு. நல்லா கவனிக்கல. வசனம் என்ன தெரியுமா சொல்றது? நீ பாவியாய் இருந்த போது உன்னை தேடி வந்தேன். நான் எப்படி சொல்லியிருப்பேன்? நீ போய் குடியை விட்டுட்டு வா, நீ போய் சிகரெட்டை விட்டுட்டு வா, நீ போய் வந்து ஏமாத்துறதை விட்டுட்டு வா, கள்ளத்தனத்தை விட்டுட்டு வா, பாவம் பண்றதெல்லாம் விட்டுட்டு வா, அதுக்கப்புறம் உன்னை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுமா? நீங்களும் நானும் பாவியா இருந்த போதே நம்மை தேடி வந்தவர். சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? நம்ம பாவியா இருந்த போதே நம்மை தேடி வந்தவர். நீ பரிசுத்தமாயிட்டு வா, நீ போய் நல்லா இதெல்லாம் விட்டுட்டு வான்னு சொல்லல. நீ பாவியா இருந்த போதே உன்னை தேடி வந்தவன். ஆமென். உன்னை தேடி வந்து உன்னை பிடிச்சி நீதான் எனக்கு வேணும்னு சொன்னவர். இன்னைக்கும் உன்னை விட்டு விலகாதவர். Oh, we love you, Jesus. அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் துளைத்தேன். நீங்க சொல்றீங்களா? உம்மை விட்டு பிரிந்து சென்றேன், அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் துளைத்தேன். என்னையே மறந்து போனேன். உங்க கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீ திறந்து நடத்தி செல்வீர். உங்க கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை திறந்து கையை உயர்த்தி ஒரே குரலாய் அப்பா அப்பா உங்க மகன் நான், மகன் நான். அப்பா அப்பா உங்க மகன் நான், மகன் நான். அப்பா தொட்டவன் அவருடைய கண்ணின் மணியை தொட்டதை போல நீ கர்த்தருடைய கண்ணின் மணி.
அடைக்கலமே. இதுவரை நான் அறியேன், நானே உம் பிள்ளை என்று. நீங்க சொல்லுங்க. உம்மை வெறுத்து நான் எங்கே போவேன்? நீரே என் அடைக்கலமே. இதுவரை நான் அறியேன், நானே உம் பிள்ளை என்று. உம் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை. உங்க நிழலில் தான் எந்தன் பாதுகாப்பு. உங்க கண்கள் விலகவில்லை. உங்க நிழலில் தான் எந்தன் பாதுகாப்பு. அப்பா அப்பா உங்க மகன் நான். Come on, somebody make some noise right now in the house of the Lord. நல்ல சத்தத்தை உயர்த்தி அப்பா அப்பா அப்பா. ஒருத்தர் கூட சும்மா இருக்க கூடாது. அத்தனை பேரும் வாய திறந்து அப்பான்னு சொல்லி அப்பா அப்பா அப்பா. உங்க மகன் நான், மகன் நான். கண்ணின் மணிதானே அப்பா நான். கண்ணின் அப்பா கண்ணின். இது சொல்லும்போதே இன்னைக்கு ராத்திரி வேளையில் சிலரை சுற்றிலும் மனித கையல்லாத ஒரு கையின் அரவணைப்பு. ஓ, கண்ணின் மணி அப்பா கண்ணின் மணிதானே. சொல்லுங்க. கண்ணின் மணிதானே அப்பா. ஏசப்பா கண்ணின் மணிதானே. கண்ணின் மணி. சொல்லுங்க. கண்ணின் மணிதானே. கண்ணின் மணிதான். அணைத்துக் கொண்டீர் என்னை, குற்றம் செய்தீர். ரத்தை கலந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அணைத்துக் கொண்டீர் எனக்கு குற்றம் செய்தீர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அணைத்துக் கொண்டீர், அணைத்துக் கொண்டீர் எனக்கு முத்தம் செய்தீர். ரத்தை கலைந்து எனக்கு ஒரு வஸ்திரம் தந்தீர். அணைத்துக் கொண்டீர். ஓ, ரத்தை கலைந்து எனக்கு. ரெண்டு கைகளை உயர்த்தி அப்பான்னு சொல்லி அப்பா. நீங்க அத்தனை பேரும் சொல்லியிருக்கணும். நல்ல சத்தத்தை உயர்த்தி அப்பா அப்பா அப்பா. உங்க மகன் நான். Come on, do it once again. அப்பா அப்பா. சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும், முன் வரிசையில இருந்து மீடியா வரைக்கும் சொல்லுங்க. நான் உங்க பிள்ளை அல்லவோ. ஓ, வானங்கள் சிலருக்காக இன்னைக்கு ராத்திரி வேளையில் திறக்கப்படட்டும். இளைய குமாரனுக்காக பிதாவின் மடியும் பிதாவுடைய மார்பகமும் திறந்திருக்குமானால் இன்னைக்கு ராத்திரி வேளையில் சிலரை கட்டி அணைக்கிற மார்பகம். ஓ அப்பா அப்பா. உங்க மகன் நான், மகள் நான். கண்ணின் மணிதானே அப்பா நான். கண்ணின் மணிதானே. நீங்க சொல்லுங்க பாப்போம். கண்ணின் மணிதானே அப்பா நான். கண்ணின் மணிதான். One last time.
நீங்க எல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா. உங்க சத்தம் போதலையே, இன்னும் சத்தத்தை உயர்த்தி அத்தனை பேரும் அப்பா அப்பா. உங்க மகனா, உங்க மகனா, அப்பா அப்பா. உங்க மகனா, கையை உயர்த்தி கண்ணின் மணிதானே அப்பா. நான் கண்ணின் மணிதானே, கண்ணின் மணி. கையை உயர்த்தி என்னை அணைத்துக் கொண்டீர், என்னை என் ரத்தை கலைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர், அணைத்துக் கொண்டீரே. சிலரை அரவணைக்கிற இரவு, சிலரை சேர்த்துக் கொள்ளுகிற அப்பா அப்பா. உங்க சத்தம் கேட்கலையே. அத்தனை பேரும் சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும். ஓ கண்ணின் மணிதானே அப்பா. ரெண்டு கைகளை பலமாய் சேர்த்து தட்டி அந்த நல்ல தகப்பனுக்கு